யோபு கடினமான சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட கோபமா பேசாம நிதானமாய் ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பார். உம்முடைய மிலாற்றை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே, இந்த பயங்கரங்கள் என்னை பயமுறுத்தாம இருக்கட்டும்னு கேட்டிருப்பாரு. மிலாறு அப்படின்னா ஒரு தவறு செய்த ஒரு நபரை சரி செய்வதற்கு ஒரு தகப்பனோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நபர்கள் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த சவுக்கு சாட்டை தடி ராடுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு சிலரை எதை அடிக்கிறதுக்கு அவரை துன்புறுத்தி என்னை அந்த பனிஷ் பண்ணிட்டு இனிமே இந்த தப்பை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரி செய்கிறதுக்காக நீதியின் பக்கம் அவர்களை திருப்புகிறதுக்காக யூஸ் பண்ணுகிற ஒரு தடி, பனிஷ் பண்ணுகிறதுக்கான ஒரு வெப்பன். அது சாட்டையாக கூட இருக்கலாம். பயங்கரங்கள், ஒரு நபர் நம்மை அடிக்கிறார் அப்படின்னா அவரை பார்க்கும்போது நமக்கு பயம் தானே வரும். இதை அவர் ஆண்டவரை உருவகப்படுத்தி சொல்கிறாரு. ஆண்டவரே, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இந்த பயங்கரங்கள், இந்த என்னை பயமுறுத்துகிற இந்த காரியங்கள், இந்த பனிஷ்மெண்ட் இதெல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றும் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப தன்மையாக கேட்குறாரு. அவர் உத்தமமான மனிதர். இந்த நல்ல குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். செய்யாத தப்புக்கு இவ்வளோ கொடுமையான பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் ஆண்டவரை குறை சொல்லாமல் ரொம்ப தன்மையாக ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு. உண்மையிலேயே அவர் உத்தமமான ஒரு நபர் தான். ஆனால் நம்ம பண்ணின தப்புக்கு நம்ம பனிஷ் பண்ணா ஊர் உலகத்துல எவனுமே பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன், என்னை ஏன் பனிஷ் பண்றீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கோபமா கேட்போம். வார்த்தையை உயர்த்தி நமக்கு மனுஷங்கிட்டையும் கேட்போம், சாமிக்கிட்டையும் கேட்போம். நமக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த தாழ்மையுள்ள குணம், அந்த நல்ல இருதயம், உத்தம இருதயத்தை யோபு கிட்டேருந்து நம்ம கட்டாயம் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் இருக்குது? யோபுவை போல ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னியும்னு கேளுங்க. இந்த கஷ்ட காலம் என்னை விட்டு அகன்று போகட்டும், இந்த மிலாறுகளையும் இந்த பயங்கரங்களையும் என்னை விட்டு அகற்றும்னு கேளுங்க. உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்குள்ள கர்த்தர்களை கொண்டு வருவார். எல்லா நேரத்திலையுமே நம்ம சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதில்ல. அவர் எல்லா நேரத்திலையும் நம்ம சோதிக்கணும்னு நினைக்க மாட்டார். அவர் நம்ம கையில் ஒரு சில முடிவுகளை விட்டு விடுவார். ஒரு 2 விஷயத்தை கொடுப்பார். நேர் வழியா போறோமா இல்ல குறுக்கு வழியில போறோமா, தவறான பாதையை சூஸ் பண்றோமான்னு பாப்பாரு. முன்னாடி வச்சுக்கிட்டு நேர் வழியா போனா கண்டிப்பா அந்த வழியில செம்மையான வழியில ஆசீர்வாதங்கள் வரும். அதை விட்டுட்டு நம்ம குறுக்கு வழியை சூஸ் பண்ணி பேராசப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி அதாங்க வச்சிருப்பாரு, அதை நம்ம சூஸ் பண்ணட்டும் சொல்லி விட்டுருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணி தெளிவா இருந்து நல்ல வழியில போனா நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத மற்றவங்க சுதந்திரத்தெல்லாம் திருடுற தவறான காரியத்துக்கு, தந்திரமான காரியத்துக்கு போனால் கண்டிப்பாக சோதனை தான் வரும். சோதிக்கப்படுகிறவர்கள் எல்லாமே யோபு அப்படி கிடையாது, உத்தமர்கள் கிடையாது. நம்ம செய்த தவறுக்கு கூட இந்த பனிஷ்மெண்ட் வந்திருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் நிதானித்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை சரி செய்து கொள்வார். எப்படிப்பட்ட தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. சகலவற்றையும் கர்த்தர் சரி செய்து கொடுப்பார். நீங்கள் படுற இந்த மிலாறாகட்டும், பயங்கரமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தரே அதை வெளியேற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஒரு டைம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.